ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கப்பா இந்த ரோஸ் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஸோ நிறைய பேர் லாங் வீடியோ கேட்குறீங்க. ஸோ இவ்வளோ நாள் சம்மரை அந்தளவுக்கு செடியோட க்ரோத் எல்லாம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஸோ இப்போ இனிமேல் நம்ம செடிக்கு எல்லா விதமான ஃபெர்டிலைசர்ஸ் கொடுக்கலாம். ஆனால் நிறையா காற்றடிக்குது, அதனால் இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஃபெர்டிலைசர்ஸ் கொடுக்கலாம். இந்த காற்றடி காலத்தில் கொஞ்சம் செடிக்கு நிறைய இஷ்யூஸும் வரும், பார்த்து வச்சுக்கணும். ஸோ நிறைய பேர் இந்த கொக்கோபீட்டில் கேட்குறீங்க என்னென்ன ஃபீடு கொடுக்கணும். எங்களுக்கெல்லாம் மழை பெய்யுது, மேபி கேரளா அந்த மாதிரி கேட்கலான்னு நினைக்கிறேன். கொக்கோபீட்லலாம் என்னென்ன ஃபீடு கொடுக்கணும் எனக்கு சொல்லுங்கள் அப்படிங்கிறீங்க. ஸோ நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கேன்ப்பா ஒரு வருஷமாக. என்னென்ன ஃபீடு கொடுக்கணும், எப்படி பாட் பண்ணணும்னு நிறைய எக்கச்சக்க வீடியோஸ் நான் கொடுத்துருக்கேன். அதெல்லாம் நீங்கள் பாருங்கள். ஸோ இனிமேல் இந்த செடிகளுக்கு நம்ம ரெகுலராக ஸோ நான் சொல்கிறதே தான் 1261 இல்லைனா 1340-13ங்கிற என்பிகே நீங்கள் கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஹியூமிக் வீக்லி ஒன்ஸ் கொடுக்கலாம். ஸோ அது ஒரு பேபி ஃபுட்டு, கண்டினியூஸாக வீக்லி ஒன்ஸ் கொடுக்கணும். அதே மாதிரி நீங்கள் இனிமேல் கால்சியம் நைட்ரேட் கூட கொடுக்கலாம். வெயில் காலத்தில் கொடுக்க வேண்டாம்னு சொல்லியிருந்தேன். கால்சியம் நைட்ரேட்டும் செடிகளுக்கு கொடுக்கலாம். அதே மாதிரி இங்கே பாருங்கள், இந்த வீக்லி நான் இந்த த்ரிப்ஸுக்கு நீங்கள் கண்டிப்பாக மருந்து ஸ்ப்ரே பண்ணணும். ஸ்ப்ரே பண்ணலைன்னா நிறைய இலையெல்லாம் சுருங்கிரும், அந்த பட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஓப்பன் ஆகாது. ஸோ எனக்கும் நிறைய செடியில் அந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குது. கொஞ்ச நாள் மருந்து அடிக்கலை, நிறைய ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இனிமேல் ரெகுலராக செடியை மெயின்டைன் பண்ணலாம். ஸோ வெயில் காலத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளால் ரொம்ப மெயின்டைன் பண்ண முடியல. ஸோ இனிமேல் கொஞ்சம் கிளைமேட் சேஞ்ச் ஆகுது, டெம்பரேச்சர் குறையுது. நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணோம்னா செடியை அழகாக வளர்த்து கொண்டு வந்துடலாம். ஸோ பாருங்கள், இந்த மாதிரியெல்லாம் தளிர் வரும். ஸோ நிறையா கட்ஸ் கொடுக்கலாம் செடிக்கு. அந்த பழைய இலையெல்லாம் எடுத்து விட்டுட்டு அங்கங்கே கட்ஸ் கொடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தழுக்கும். ஸோ நான் இன்றைக்கி இந்த கொக்கோபீட்டை பற்றி சொல்கிறேன், நாளைக்கு சிண்டரை பற்றி பார்க்கலாம். ஸோ நான் மெயினாக வளர்க்குறது கொக்கோபீட்டும் சிண்டரும். 1-2 செடி அரிசி உமியில் வளர்க்குறேன். சாயில் ரொம்ப கிடையாது, சாயில் மேக்ஸிமம் நான் வளர்க்குறதே கிடையாது. ஸோ வெயிட்லெஸ் மீடியாங்கிறதுனால கொக்கோபீட் சிண்டரில் தான் வளர்க்குறேன், உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஸோ இந்த பூத்த பூ எல்லாத்தையுமே கண்டிப்பாக கட் பண்ணிடணும். அங்கங்கே கொஞ்சம் ட்ரிம்ஸ் கொடுக்கலாம். நீங்கள் ட்ரிம் கட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க, பழைய இலை எடுத்துட்டிங்கன்னா நல்ல ஒரு க்ரோத் இருக்கும். ஸோ பாருங்கள், இதெல்லாம் நிறைய த்ரிப்ஸ் அட்டாக் நிறையா இருக்குது. இந்த மாதிரி அந்த மொட்டு விரிய முடியல, இலையெல்லாம் சுருங்கிருச்சு. ஸோ த்ரிப்ஸுக்கு என்ன ஸ்ப்ரே பண்ணலான்னா மெயினாக கான்ஃபிடர் நல்லா ஒர்க் ஆகும். த்ரிப்ஸுக்கு நீங்கள் 1 ml 1 லிட்டர் வாட்டரில் நீங்கள் அதுக்கு ஸ்ப்ரெட்டார் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸ்ப்ரெட்டாரை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு பாதியாக நீங்கள் அதுக்கு 1 mlக்கு அதில் பாதி ஸ்ப்ரெட்டார் மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா நல்லா உங்களுக்கு ஒட்டிக்கிறோம், உங்களுக்கு நல்ல எஃபெக்ட் இருக்கும். ஸோ த்ரிப்ஸு நிறைய அட்டாக் எனக்கும் இருக்குது. நிறைய இதை நாளைக்கு நான் ப்ரூன் பண்ண போகிறேன், சின்ன சின்ன கட்ஸ் கொடுக்க போகிறேன். பழைய இலையெல்லாம் எடுத்து விட போகிறேன். எடுத்து விட்டுட்டா ஆட்டோமேட்டிக்காக நல்லா பூக்க ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு இன்னும் கிளைமேட்டை இஷ்யூஸ் வராது. இன்னும் அடுத்து நம்ம பிப்ரவரி வரைக்கும் ரோஸஸ்க்கு உண்டான சீசன் ஸ்டார்ட் ஆகிடும். நம்ம இதை மெயின்டைன் பண்ணணும். ஸோ ஹியூமிக் கொடுக்கலாம் வீக்லி ஒன்ஸு. அதே மாதிரி 1340-13 கொடுக்கலாம். அதே மாதிரி ரோஸ் ஃபுட்டு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன். ரோஸ் ஃபுட் வீக்லி ஒன்ஸு நீங்கள் 1 கிராம் கொடுக்கலாம். ரோஸ் ஃபுட் இல்லாதவங்க ஆல் 19 ஆர் ஆல் 20 பேலன்ஸ்டு என்பிகே வித் எப்சம் சால்ட்டை மிக்ஸ் பண்ணி செடிகளுக்கு நீங்கள் கொடுக்கலாம். ஸ்ப்ரேயை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக மைக்ரோநியூட்ரியன் ஸ்ப்ரே பண்ணணும். ஸோ பாருங்கள், நிறைய இந்த மாதிரி ஃபங்கஸ் மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் இருக்குது. ஸோ ஃபங்கிசைடை கண்டிப்பாக ஸ்ப்ரே பண்ணணும். ஸோ நான் இது எல்லாத்தையும் நான் கட் பண்ணிவிட்டு ஒரு ஃபங்கிசைடும் ஸ்ப்ரே பண்ண போகிறேன். ஸோ நிறைய ஃபங்கிசைட் சொல்லியிருக்கேன், நிறைய இருக்குது. அமிஸ்டா ஸ்டாப் இருக்குது, அதே மாதிரி ரிடோமில் கோல்டு இருக்குது. நிறைய ஃபங்கிசைட்ஸ் பிராண்ட் இருக்குது. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ, உங்கள்கிட்ட என்ன இருக்கோ நீங்கள் இந்த மாதிரி பிளாக் ஸ்பாட்டு அதே மாதிரி இந்த மாதிரி மஞ்சள் அடிச்சிச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா எல்லாமே கரெக்ட் ஆகிடும். ஸோ அந்த லீஃபெல்லாம் எடுத்து விட்டுட்டு தான் ஸ்ப்ரே பண்ணணும். அந்த மஞ்சளாக இருக்கிற எல்லாம் திருப்பி சரியாக ஆகாது, அதே நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ மைக்ரோ நியூட்ரியண்ட்டை செடிக்கு தேவைப்படும், அதையும் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணணும். ஸோ ரீபாட் பண்ணுறது, நிறைய பேர் ரீபாட்டை பற்றி கேட்குறீங்க. சின்ன செடியை நீங்கள் வளர்த்துருப்பீங்க, அதெல்லாம் கண்டிப்பாக ரீபாட் பண்ணலாம். அதுக்குண்டான டைம் வந்துடுச்சு. நீங்கள் ரீபாட்டிங்கெல்லாம் தாராளமாக பண்ணலாம். பாருங்கள், இது ஃபுல்லாகவே த்ரிப்ஸு. ஸோ இந்த மாதிரி சுருண்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது த்ரிப்ஸ் தான். ஸோ நான் ரொம்ப நாளாக மருந்து அடிக்கலை. ஸோ இது எல்லாத்தையும் நான் கட் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக நான் ஸ்ப்ரே பண்ண போகிறேன். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. த்ரிப்ஸுக்கு நீங்கள் கான்ஃபிடார் இல்லைனா எக்ஸோடஸ் அடிச்சிங்கன்னா மைட்ஸுக்கும் த்ரிப்ஸுக்கும் யூஸ் ஆகும். இருந்துச்சுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். உங்கள்கிட்ட என்ன ஸ்ப்ரே இருந்தாலும் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். பாருங்கள், இப்படி இருக்குது.
ஸோ இன்னும் காற்றடி ஆரம்பிச்சிருச்சு, ரொம்ப காற்றடிக்குது. ஸோ இந்த கொக்கோபிட் சிண்டரில் வளர்க்குறவங்க அதை வந்து டைட்டாக ஒன்று கட்டி வைக்கணும், இல்லைன்னா கீழே காற்றுக்கு கீழே கிரிப் இல்லாமல் கீழே விழுந்துடும். ஸோ என்னோடய செடியெல்லாம் இப்படி தான் இருக்குது. இனிமேல் இதை வந்து நான் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணணும். ஸோ வெயில் காலத்தில் ரொம்ப மெயின்டெனன்ஸ் பண்ணலை, அப்படியே விட்டாச்சு. இன்னும் கொஞ்சம் அங்கங்கே ப்ரூன் பண்ணிவிட்டு நல்லா மெயின்டைன் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு செடி வந்து நல்லா தளிர் வச்சு பூ பூக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான்ப்பா மெயின்டெனன்ஸை. நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்கள் செடியை அழகாக வளர்த்து கொண்டு வந்துடலாம். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு பிஜிஆர் சொல்லியிருக்கேன், சூப்பர் சொனாட்டா, மிராக்குலன் மாற்றி மாற்றி ஸ்ப்ரே பண்ணுன்னா தாராளமாக பண்ணலாம். அது ரெண்டும் இல்லை அப்படின்னா இசபியானுங்கிற ஒரு டானிக் இருக்குது பிஜிஆர். என்கிட்ட நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கேன், அதை பற்றியும் நீங்கள் அதை பார்க்கலாம். பார்த்துட்டு வீக்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம். உங்களுக்கு டைம் டேபிள் வேணும்னு கேட்குறீங்க நிறைய பேர். ஆட்டோமேட்டிக்காக நிறைய வீடியோஸில் சொன்னது தான். ஸோ மண்டே அன்றைக்கி நீங்கள் ஹியூமிக்கும் 1261 இல்லைனா 1340 கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரைடே அன்றைக்கி ரோஸ் ஃபுட் கொடுக்கலாம், அழகாக ரோஸ் ஃபுட் கொடுத்துக்கலாம். நடுவில் ஒரு நாள் வந்து நீங்கள் ஸ்ப்ரே கொடுக்கலாம், மைக்ரோ நியூட்ரியன் ஸ்ப்ரே கொடுக்கலாம். 2 நாள் கழித்து இசபியான் அந்த மாதிரி ஒரு டானிக் ஸ்ப்ரே பண்ணலாம். ஒவ்வொரு சண்டே அன்றைக்கி நீங்கள் வந்து பூச்சி மருந்து நீங்கள் கெம்மோ எக்ஸோடஸோ இல்லை கான்ஃபிடரோ அந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம். ஸோ மெயின்டெனன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்ப்பா. நீங்கள் மெயின்டைன் பண்ணால் அழகாக செடி வளரும், மெயின்டைன் பண்ணலைன்னா இப்படி தான் இருக்கும் செடி. ஸோ ரொம்ப நாளாக நம்ம வெயில் காலத்தில் சரியாக மெயின்டைன் பண்ணலை, இனிமேல் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி செடியை கரெக்டாக கொண்டு வந்துடலாம். ஸோ இன்றைக்கி நிறைய செடியை நான் ப்ரூன் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் வீடியோஸ் அடுத்தடுத்து நான் லாங் வீடியோஸில் காட்டுறேன். ஸோ செடியை நீங்களும் கட் பண்ணுங்கள், சின்ன சின்ன கட்ஸ் கொடுக்கலாம், இனிமேல் நல்லா தழுத்து வந்துடும். ஸோ இந்த பழைய சப்ஸ்கிரைபர்களுக்கு எல்லாம் தெரியும் என்னென்ன நான் கொடுத்தேன்னு. நியூ சப்ஸ்கிரைபர் ரெகுலராக பாருங்கள், இனிமேல் லாங் வீடியோ நான் கொடுக்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.